Hi everyone, hope all are enjoying your Sunday. ஏன்னா கொஞ்சம் பேக் டு நார்மல் எல்லாருமே வந்துட்டோம், ஃபார்முக்கு வந்தாச்சு. அதனால் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் பேசலான்னா, ஃபஸ்ட் தி அட்டெம்ப்ட் டு அட்டாக் இன் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது 1 இயர்ஸில் அந்த இது வந்து அவங்க என்றைக்கு அட்டாக் பண்ணி 20 years ஆன அந்த டே அன்னைக்கு த சேம் டே இட் செல்ஃப் அன் அட்டெம்ப்ட் வாஸ் மேடு. அது வந்து அதில் ஏன் 13th நடந்ததுக்கு 17th தான் பேசுகிறீங்களான்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் மெதுவாக எப்போ பேசுனா என்ன எல்லா விஷயங்களும் எப்போவுமே நம்ம இதில் சில விஷயங்களுக்கெலாம் அப்படியே இருக்கும், ஹீட் வில் பி தேர். அதுக்காக தான் அந்த அட்டெம்ப்ட் வந்து இதில் ப்ரீச் அப்படிங்கிறாங்க, செக்யூரிட்டி ப்ரீச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து இட் டசன்ட் சீம் டு பி அண்ட் ப்ரீச், பிகாஸ் அது லேப்ஸ் மாதிரி தான் இருக்குது, செக்யூரிட்டி லேப்ஸ் தான். ஏன்னா ஒரு மைசூர் எம்பி ஹேஸ் கிவன் அண்ட் பாஸ், இஷ்யூட் அண்ட் பாஸ் டு தெம் அந்த அட்டெம்ப்ட் பண்ண அந்த பர்சன்ஸ்க்கு, குரூப் ஆஃப் பீப்புள், அந்த செக்ஷன் ஆஃப் இவங்க யூத்துக்கு அவங்க கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததுனால தே ஹேவ் கம் இன்சைட் த பார்லிமெண்ட். கொஞ்சம் 2 பேர் வெளியில் இருந்தாங்கன்னா கூட உள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து அதுதான் ப்ரீச், பெனிட்ரேட்டர்ஸ் அவங்க ஃபாரின் ஹேண்ட்ஸ் வேர் தேர். பட் இந்த தடவை இவங்க வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரி பீப்புளுங்கிறப்போ இது இன்னும் கொஞ்சம் இதாகுது, இன்டென்ஸ் ஆகுது இந்த இதோட இது. அது சாதாரணமாக எடுத்துக்க முடியல, சில இதனால், இஷ்யூஸ்னால, சில மேட்டர்னால். எனக்கு ஒரே ஒரு இது, இப்போ அவங்க எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க அந்த மைசூர் எம்பி வந்து கொடுத்தது அவங்க எந்த பார்ட்டிங்கிறது நம்ம வேண்டாம், பட் அது அவருக்கு தெரியாதா அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதுவே தெரிய மாட்டேங்குது சரியா. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து மைசூர், பட் பார்லிமெண்டேரியன் தானே அவர், இதில் தானே இருப்பார், டெல்லியில் தானே ஹி யூஸ் டு பி. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவனையோ இல்லை நெய்பரில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து அவருக்கு எப்படி ஹி வில் கம் டு நோ அபவுட் அந்த ஃபுல் டீட்டெயில், அவருக்கு அக்கௌண்ட்ஸ் அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால் கொடுத்துருக்கலாம். பட் இவங்க எல்லாம் இந்த யூத் யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் பகத்சிங் சொல்லிக்கிறாங்க. பகத்சிங் வந்து என்ன செஞ்சான், ஃபாரின் ஹேண்ட்ஸை வந்து அவன் ஃபாரினரோட இதை தான் நம்ம ரூலில் இருந்ததுனால அவங்கள அட்டாக் பண்ணான். பட் இவங்க நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புளையே வந்து போய் அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க. என்னோடது என்ன, இப்போ எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் பண்ண பார்க்கணுமே தவிர, இப்போ எல்லா எஜுகேஷனுங்கிறது எல்லாம் நம்ம கண்ட்ரியில் நல்லா இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இந்தியாவில் நல்லா இருக்குது எஜுகேஷன். அப்படி இருக்கிறப்ப அதை வச்சு நல்லா படிச்சுட்டு வராங்க, எல்லாம் நல்லா படித்த பர்சன் இவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு இந்த ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி அவங்களே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை தான் தேடிட்டு எவ்வளோ என்டர்ப்ரென்யூர்ஸ் இருக்காங்க அவங்கள மாதிரி வர்றதுக்கு பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவங்க டிஸ்கஸ்டிங் வித் இவங்க பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி, அது இதுன்னு சொல்லி தான் இப்போ செய்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே நம்ம மேண்டேட்டுங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மேண்டேட்டுங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இல்லையா, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு காமனான ஒரு மேண்டேட் தான் வருது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யாருக்கு இது பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு கிடைக்குது. அப்போ எல்லாருக்குமே அது ப்ளீஸிங்காக இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை, ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே இந்த மெத்தடை வந்து கேன் வி டேக் திஸ் மெத்தட், அடாப்ட் திஸ் மெத்தட், இல்லை. அதை தான் தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம அப்போ பகத்சிங் ஃபாரின் இதுக்கு தான் செஞ்சான், இவங்க பகத்சிங் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், அவங்க நிறைய பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க பீப்புளோட இதை தானே இவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்கள வந்து பீப்புளோட இதையே இவங்க ரிவர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க செய்கிற அந்த இது. எதையுமே ஒரு விஷயம் மட்டும் யங்ஸ்டர்ஸ் தெரியறதில்ல, வி காண்ட் கிரியேட் எனிதிங். டெஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்குது, யாருக்குமே ஈஸியாக இருக்குது. ஒரு குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சு ஒன்று பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு அதை உடைக்கிறதுல தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம அங்கேருந்தே நம்ம டிஸ்ட்ரக்ஷன் இது ஆரம்பிச்சிடுறோம். அப்படி இருக்கிறப்ப போய் அவங்க வந்து ஒரு த்ரெட் பண்ணுறதுக்கு தான் போனாங்கன்னா கூட எதுக்கு அந்த த்ரெட்டனிங் இது
த்ரெட்டனிங் இது அனாவசியம், அன்னெசரியாக தான் அந்த ஆக்டிங் இருந்தது. அப்போ ஸ்லோகன்ஸு எல்லாமே அதான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்றைக்குமே நாட் ஒன்லி இந்த சென்ட்ரல் ஸ்டேட்லேயுமே எல்லாரோட இதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியா ஒரு கவர்னன்ஸ் வரும் இருக்காது. அது இன்னொன்று அதாவது என்னென்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எந்த பார்ட்டியாக இருந்தாலும், அது சென்டராக இருந்தாலும் ஸ்டேட்டாக இருந்தாலும், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறப்ப அது கமர்ஷியல் ஃபில்ம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இட் வில் சீம் டு பி கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மேனிஃபெஸ்டோ. பட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் நம்ம எந்த கலர்ஃபுல்லாக பார்த்து ஒரு மேனிஃபெஸ்டோவை பார்த்து நம்ம கொடுக்குறோமோ, மேண்டேட் பண்ணுறோமோ, அது வந்து உட்காந்ததுக்கப்புறம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேனிஃபெஸ்டோங்கிறது அவங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லைங்கிறது தான் சோஃபார் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே அந்த ஃபுல்லாக 10% அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது நெக்ஸ்ட் இதுக்கு கொண்டு போகிறோங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டேர்முக்கு கொண்டு போகிறோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் மேனிஃபெஸ்டோ வில் பி கமர்ஷியலாக, நல்லா கமர்ஷியல் ஃபில்ம் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க வந்து கொடுக்குற கவர்னன்ஸ் போது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த மேனிஃபெஸ்டோ வந்து ஆர்ட் ஃபில்ம் மாதிரி, டாக்குமெண்ட்ரி மாதிரி, நமக்கெல்லாம் கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் இருக்கும் எப்போவுமே. இதை வந்து நம்ம இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இஸ் திஸ் த மெத்தட் டு ஷோ அவர் ப்ரொட்டஸ்ட்? இல்லை, நமக்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்குது? வாட் டு வி அது இந்த டெமோக்ரஸி இல்லைன்னா வாட் ஆர் த சாய்ஸ் வி ஆர் ஹேவிங்? டிக்டேட்டர்ஷிப் போகலாமா, இல்லை மிலிட்ரி போகலாமா? எதுவுமே இது இல்லை இல்லையா? இதை விட அது கொடூரமாக இருக்கும். அதனால் இதுலேயே நம்ம வந்து ஆஸ் ஃபார் ஆஸ் நமக்கு என்ன பாசிபிளோ அதை வந்து மென் பண்ண பார்க்கணும். நம்ம சுற்றி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், என்லைட்டன் பண்ணணும். இப்படி இருந்தாலும் ஆன் த ஹோல் எல்லோரும் சேர்ந்து ஒரு மேண்டேட் பண்ணுறது, ஒரே சிங்கிள் மெஜாரிட்டியாக ஒரு இதுக்கு கொடுக்குறதுங்கிறது என்றைக்கு முடியாதது. அதனால் எப்போவுமே செகண்ட் தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த மெத்தட் எடுக்கக்கூடாது. அவங்க என்ன படிச்சிருக்கோமோ அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக, ஒரு ஹெல்ப்பிங்காக, அவங்க செக்ஷனுக்காவது ஹெல்ப்பிங்காக அவங்க ஒரு இதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இட் வில் பி பெட்டர் மட்டும் இல்லை, பெஸ்ட் வே. அதுதான் லாட் ஆஃப் என்டர்ப்ரென்யூர்ஸ்லாம் அப்படி தான் வந்திருக்காங்க. அதனால் அந்த மெத்தட் தான் நம்ம எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் கைண்ட் சஜஷன் ஃப்ரம் மீ ஃபார் த யங்ஸ்டர்ஸ். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன சஜஷன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஷோ யுவர் ப்ரொட்டஸ்ட், raise your arms with force, not with armed forces. Did you understand? அதுதான் என்ன, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொட்டஸ்ட்டை காட்டணுன்னா raise your arms, shoulders, உங்கள் இதை வந்து ஃபோர்ஸாக வந்து ரைஸ் பண்ணுங்கள், பட் நாட் வித் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். இது வந்து டெமோக்ரஸியில் இட் இஸ் நாட் த வே டு ஷோ அவர் ப்ரொட்டஸ்ட். ஏன்னா எப்பவும் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறேன். எதுவும் டிஸ்ட்ராய் பண்ணுறது ஈஸி, பட் நாட் க்ரியேட்டிவ். வந்து க்ரியேட்டிவ் மைண்டு மட்டும் இருந்தால் பத்தாது, க்ரியேட்டராக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம ரீச்சில் இல்லை எந்த ஒரு இதுவுமே. இப்போ எவ்வளவு ஒரு இதில் தான் எல்லாரையும் எலெக்ட் பண்ணி உட்கார வச்சோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறதுக்காக இந்த மெத்தடை எடுக்காதீங்க. இது ஒரு ட்ரையலாக இருந்தால் கூட இது இப்படியே விட்டுருங்க யாருமே. இந்த இது வந்து எல்லா இடத்துலையுமே எந்த கவர்னன்ஸ் பிடிக்கலன்ட்டு எந்த ஒரு யங்ஸ்டர்ஸும் எந்த இதை எடுக்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ அது அட்டென்ஷனை உங்கள் பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தட் எடுங்க. அதுதான் சொல்யூஷன். இட் வில் பி த சொல்யூஷன். ஓகே, தென் 11th அன்னைக்கு மகாகவி பாரதியோட பர்த்டே வந்தது. எப்போவுமே நான் மகாகவி பாரதியை வந்து நம்ம சரியான இது பண்ணலையோ, வி ஹவ் நாட் ஆனர்டு ஹிம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கவே இல்லை. நம்ம வந்து அந்த அங்கீகாரமே கொடுக்கல அவனுக்கு. எவ்வளோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு தாட்டோடு இருந்து எழுதின கவிதையெல்லாம். இப்போ வந்து பெண்ணுரிமைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த வெந்தாடி வேந்தர், அதாவது ஈவேஆர், அதாவது ஈவி ராமசாமி நாயக்கர், தென் அம்பேத்கர், இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கும் முன்னாடியே அவன் வந்து பெண் உரிமை எல்லாத்தையும் பற்றி
பெண் அடிமை இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி பற்றி அவன் நிறைய பாடியிருக்கான். அவனை வந்து ஏன் நம்ம க்ளோரிஃபை பண்ணவே இல்லை? அவனோட டைம்லேயும் அவனை க்ளோரிஃபை பண்ணல, செலிப்ரேட் பண்ணல. ஆஃப்டர் தட் கூட, ஆஃப்டர் ஹிஸ் டெத் கூட வி ஆர் நாட் கிவிங் ஹிம் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லாமையே போயிட்டுருக்குங்கிறது என்னோட எப்போவுமே நான் நினைப்பேன் ஒவ்வொரு ரவி. நான் சோஃபார் அவனுக்கு கிடைக்காம போன இந்த ரெக்கக்னிஷனுங்கிறது பிகாஸ் ஆஃப் அவனோட ஆரியன்கிறது. இப்போ இவங்க ட்ரெவிடியன் மாடலுங்கிறதுனால ஆரியன்கிறதுனால செய்யாமல் இருக்காங்களோ, அதனால தான் யாருமே கவனிக்கலையோ. பாரதிதாசனுக்கு கிடைச்ச ஒரு இது கூட ரெக்கக்னிஷன் கூட பாரதியாருக்கு கிடைக்கலங்கிற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி என்னோடய தாட் இருந்தது. பட் ஆஃப் லேட் அப்புறமா நினச்சி பார்க்குறப்போ அவன் வந்து கண்ணன் இருக்கான் இல்லையா, கண்ணன் அதாவது லார்ட் விஷ்ணுவோட இன்கார்னேஷன், அந்த அவதாரோட இது கண்ணனை வந்து அவன் தன்னோட அவனோட இமேஜினரி கேரக்டராக வச்சு அவனை எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்தான். அவனை வந்து அவன் மானசீகமாக நிறைய ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் அவன் கண்ணனை வந்து தன்னோட சர்வெண்ட்டாக கூட பார்த்துருக்கான், லவராக பார்த்துருக்கான், கண்ணம்மாவாக பார்த்துருக்கான், கண்ணனாகவும் பார்த்துருக்கான். இவன் வந்து அவனுக்கு லவராகவும் இமேஜின் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி கண்ணனை பற்றின நிறைய இது அவனுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவன் வந்து ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவிலுக்கு தானே போவார்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். அதனால தான் இவங்களுக்கு வந்து ஒரு வேறு இந்த ரேஷனலிசம் பேசுகிறதுனால இவங்களுக்கு பாரதியாருக்கு இன்னும் சரியான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலையோ, க்ளோரிஃபை பண்ணலையோங்கிறது என்னோட ஒரு தாட்டாக இருக்கும். எனக்கு என்ன இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, ஏன் அவன் பர்த்டேம்போது இது பண்ணல, பேசல, இது கொடுக்கல, வீடியோ கொடுக்கலன்னு நினைக்கலாம் நீங்கள். பட் எனக்கு நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலர் வீடியோஸ் கொடுக்க முடியாது என்னால், பிகாஸ் எனக்கு நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. அதனால் என்னோடய தாட் இது நினச்சிட்டே இருந்தேன் இதை சொல்லணுன்னு. அதை நான் வேறு விதமாக தான் என்னோடய இதில் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு எப்போவுமே என்னோடய இதில் எப்பப்பெல்லாம் அவனை கோட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் கோட் பண்ணுவேன். தேவர், பாரதியாரெல்லாம் நான் கோட் பண்ணுற டைமில் கோட் பண்ணுவேன், அந்த கரெக்டான ப்ராப்பர் வேல. தென் ரஜினிகாந்த் நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப், பாரதியாரோட மகாகவி பாரதியாரோட பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே ரஜினிகாந்தோட பர்த்டே, மிஸ்டர் ரஜினியோட பர்த்டே. நான் வந்து அவர் ரஜினி தான் எனக்கு, நாட் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இதில் வச்சோ இல்லை இது என்ன தலைவா அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் கிடையாது. ரஜினி தான். எல்லாருமே இப்போ அவரோட பர்த்டே அன்னைக்கு நிறைய பேரோட வீடியோஸ் வந்து அவர் போட்ட இதுக்கு ரிங்ஸ் அவ்வளோ போட்டதுக்கு இவ்வளோ இதாக இருக்கார் இன்னும் அப்படி எப்படின்னாங்க. இன்னும் நிறைய இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கூட எனக்கு, ஏன்னா சில பேரோட அந்த ஃபிசிக்கல் இது எல்லாம் அந்த இதில் இருக்குது, எனக்கு அதெல்லாம் இல்லை. பட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஹீ இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், அவரோட ஹியூமனிட்டியை பற்றி பேசுவாங்க. ஏன் நல்ல ஹியூமன் பீயிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஹியூமன் பீயிங்கிறது வந்து நாட் ஓன்லி ரஜினிகாந்த், நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் மிஸ்டர் விஜயகாந்த் கூட ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் தான். பட் அவருக்கு கூட ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல, ஒரு பொலிட்டிக்கலாகவும் பண்ண முடியல, இது சினிமாலையும் பண்ண முடியல. அதெல்லாம் வந்து அதை பார்க்குறப்போ ஹியூமன் பீயிங்கிறது, ஹியூமனிட்டி மட்டும் இங்கே இது இல்லை. அவருக்கு வந்து இப்போ பாரதிய சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் எப்படி வந்து கண்ணன் அந்த இது காடோட ஃபெய்த் இருந்து அவன் அதையும் எவ்வளோ புரட்சியாக இது அவனோட பொயம்ஸ்லாம் இருந்தால் கூட அவனுக்கு வந்து எப்போவுமே அவனோட வேவ் லெங்க்த்து காடோட ஃபெய்த் அப்படியே இருந்தது அவனுக்கு. அதே மாதிரி தான் நம்ம ரஜினிகாந்த் கூட அவர் வந்து ஒரு டிவைனிட்டி இருக்குது, அவர்கிட்ட டிவைன் கிரேஸ் இருக்குது. அதனால தான் ஸ்டில் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது, க்ரேஸ் இன்னும் இருக்குது. அதெல்லாம் அந்த க்ரேஸ் இருக்கிறதுக்கு அவருக்கு டிவைன் கிரேஸ் இருக்குது. அதனால தான் அவர் வந்து இவ்வளவு இதாக இன்னும் ஒரு பெரிய க்ரேசியஸ்ட் ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. அவர் வந்து இன்னும் இது பொலிட்டிக்கலாக என்ட்ரி கொடுக்க முடியலனா கூட, நான் நிறைய சொல்லியிருக்கேன், அட்டாக் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரோட பொலிட்டிக்கல் அவர் சூப்பர் ஸ்டார்டம் ஹிட் செல்ஃப் கெயின்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் தான். அதுலேயே அவர் வந்து இது பண்ணி ரிவர்ட் பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட அவருக்கு அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்குன்னா எல்லாமே பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் டிவைன் தான் அவருக்கு அப்படி இருக்குது. அதனால் அவர் இன்னும் நிறையா நல்லா இருந்து நிறைய வருஷம் இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு
நல்லா இருக்கணும். அது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் எப்போவுமே. இப்போ விஜயகாந்தெல்லாம் பார்க்குறப்போ ரஜினிகாந்தோட இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு அவரை முதல்ல ஸ்டார்டிங் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் ஃபிலிம்ஸில் இருக்கிற அவரோட இது எல்லாமே தில்லுமுல்லு, தம்பிக்கு எந்த ஊர், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த இதெல்லாம் எனக்கு அப்போ கமல் ரஜினிங்கிற இதில் அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் நாங்கள்லாம்னா கூட எனக்கு கமல் ரஜினிங்கிற அந்த 2 பேரலாக இருக்கிறப்போ ரஜினி ஃபேன் சொல்கிறதுல கொஞ்சம் இதாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அந்த இது. ஆனால் எனக்கு ஸ்டைல்னால் கூட அவரோட இது ஆக்டிவாக இருக்கிற அவரோட பர்சனாலிட்டி, அந்த டோட்டலாக ஆன் த ஹோல் ஒரு ஆக்டிவாக இருக்கிற அந்த இதுதான் எனக்கு பிடிக்குமே தவிர இந்த ஸ்டைல்லாம் நமக்கு பிடிக்காது. அதை நான் கூட அதுதான் சொல்லியிருந்தேன் என்னோடய ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏர்லியர் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். என்ன எந்த ஒரு லேடிஸ்க்கெல்லாம் வந்து அவர் மேலே ரொம்ப இது இருக்குதுன்னு சொல்கிறப்ப சொல்லுவேன், லேடிஸ்க்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய இது மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, அதனால் அவர் சிஎம்மாக கொண்டாடலாம், அப்போ அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்க போகிறாரு சொல்கிறப்ப பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி ஒரு லேடிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு லேடி என்ன செய்வா, அவளோட தம்பியோ இல்லை அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோ சன்னோ இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா அவளை சுற்றி, அந்த 4 ஜென்ஸை வந்து இந்த ஸ்டைல் பண்ணால் விடுவாளா? வில் ஷி அக்செப்ட் தட்? அப்போ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண முடியாதவன் இதை எப்படி அவள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பா? ஒரு ஸ்டார்ட்டை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறது தான் நான் அப்போ கொஷின் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அவரை பிடிக்கும்னா அவரோட மிச்ச இதெல்லாம் ஆக்டிவாக அவர் செய்கிறது, அவர் டான்ஸ் மூமெண்ட் கூட வேறு மாதிரி இருக்கும், ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு அவரை பிடிக்கும் அந்த இது. பட் இந்த இது ஸ்டைல் வந்து அவர் சிகரெட்டும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பான் பீடா போட்டேண்டின்னு சொல்கிறதெல்லாம் பிடிக்காது, அப்போவே வந்து எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போ ஜேமாவை அட்டாக் பண்ணுற மாதிரி பொலிட்டிக்கல் இதெல்லாம் பேசினார் டயலாக்ஸ்லாம், அப்போ எனக்கு சுத்தமாக ரொம்ப ஒரு என்ன இவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னால் கடைசியில் அம்மாவை வந்து தான் பேசுவார், அட்டாக் பண்ணி பேசுவாரா, கருணாநிதி அட்டாக் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்போல்லாம் கூட இந்த இவ்வளவு வெள்ளம் போனப்பெல்லாம் அந்த இன்னெபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட்டெல்லாம் பற்றி எதுவுமே அவர் சொல்கிறதில்ல, ஒரு இது வர்றதில்லை அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸு. ஒரு இன்எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும் எப்போவுமே. அப்போ பாஷாம்போதோ பாபாம்போதோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது குண்டு கலாச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு, அதே மாதிரி சொல்லலாம் இல்லையா. இப்போ வந்து இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் அலர்ட்டாக இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு இது விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கலான்னு. இதை பற்றி பேசுகிறப்ப தான் இந்த இன்னெஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட்டை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணலாங்கிறத பேசுகிறப்ப எனக்கு இந்த 800 நேற்று கூட பார்த்தேன், பேக் டு நார்மல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். பட் அதெல்லாம் அந்த இவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற அஃபெக்டட் பீப்புளுக்கு இவங்க எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப நேற்றெல்லாம் டின்னர் போது பார்த்துட்டு என்னை சாப்பிடவே முடியல. ஒரு சராசரி ஹியூமன் பீயிங்காக நமக்கெல்லாமே ஒரு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்கள எப்படி இதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரி செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கு உண்டான இதை சொல்யூஷன் இவங்க சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டைமில். ஓகே, இதான் சொல்லணும் இன்றைக்கி நினச்சேன். பார்லிமெண்ட் திரும்பி அதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே உங்கள் ப்ரொட்டஸ்ட்டை காட்டுறதுக்கு இந்த மாதிரி வேஸை டோன்ட் சூஸ் திஸ் மெத்தட், அதுதான் என்னோட இது எப்போவுமே. You show your arms, raise your arms with force, not with armed forces. Okay? See you all. Bye-bye.